ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1019. இங்கு ஸ்ரீ உத்தவ சித்குணர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தாரூர் என்பது ஒரு சிறிய ஊர். அந்த ஊரிலே வசித்து வந்த ஒரு சிறந்த ஹரிபக்தர் உத்தவ சித்குணர் ஆவார். அவர் ஊரூராக தல யாத்திரை செய்து கொண்டு பேதுரு என்ற நகரை அடைந்து விட்டார். அங்கு கோயில் கொண்டு இருக்கும் பெருமாளை வணங்கி இரவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீலைகளை காலட்சேபமாக செய்து மக்களை மகிழ்வித்து இறைவனது திரு அருளுக்கு பாத்திரம் ஆகும்படி செய்து வந்தார் அவர். இதனை கண்ட அந்த ஊர் மக்கள் அண்மையில் வரும் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்திற்கு தம்முடனே தங்கி வழிபட வேண்டும் என அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு உத்தவர் தாம் நவமி உற்சவத்தை துவாரகாபுரியில் கொண்டாட விரும்பியிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் அந்த ஊர்வாசிகள் அதை ஏற்க கிடையாது. பல்வேறு நியாயங்களை எடுத்து கூறி பேதுரு நகரிலேயே ஸ்ரீ ராமநவமி நடத்த ஒப்புக்கொள்ளும்படி செய்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் மிக மிக விமரிசையாக நவமி உற்சவத்துக்கான செயல்களை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது பக்தர்களின் உற்சாகத்திற்கு கேட்க வேண்டுமோ என்ன விஸ்தாரமான பந்தல் போட்டு வாழை கமுகு முதலியவைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரித்தார்கள். ஸ்ரீ ராம நவமி வந்துவிட்டது. உத்தவ சித்குணர் ஸ்ரீராம பிரானை பந்தலில் எழுந்து அருளச் செய்து கண்களை கவரும் வண்ண பட்டாடைகளாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்கரித்து வாத்திய கோஷங்கள் முழங்க பூஜிக்க தொடங்கிவிட்டார் அவர். பக்த கோடிகளுக்கு சம ஆராதனை முதலியவர்களுக்கு மிக மிக உயர்வாகும் விசேஷமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. இப்படியாக இருக்கும் அந்த சமயம் அந்த ஊரில் முஸ்லிம்கள் மிக மிக அதிகம் ஆகும். இப்படிப்பட்ட இந்த விமர்சைகளை கண்டு சில வெறியர்கள் பந்தலின் மீது கல்லையும் மண்ணையும் வாரி வாரி இறைத்தார்கள். கற்களை எரிந்து கலகம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதோடு நிற்காமல் பக்தர்களை வாய்க்கு வந்தபடி திட்டி அவமானம் செய்தார்கள். இதை கண்ட உத்தவர் மிக மிக வருத்தம் அடைந்து விட்டார். ஏ பரந்தாமா, இது என்ன விளையாட்டு? பக்தர்களை இப்படி அடித்து பேசி துன்புறுத்துவது நியாயம் ஆகுமோ? அவர்கள் தமது தெய்வத்தை வழிபடுவதிலே இவர்கள் கண்ட குற்றம்தான் என்ன? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏன் இப்படி குரோதம் கொண்டாட வேண்டும்? நீ அவர்களுக்கு நல் அறிவு புகட்டக்கூடாதோ? அவர்களது பொறாமை உணர்ச்சியை போக்கி ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அருள் செய்யலாகாதா என இறைஞ்சினார் அவர். இப்பொழுது உத்தவரது பிரார்த்தனைகளை கேட்ட இறைவன் ஆஞ்சநேயரை அழைத்து, மாருதி, பேதுரு நகரிலே பக்தர்களுக்கு இன்னல் செய்கின்றார்கள். நீ சென்று மேலும் தீங்கு நேராமல் தடுத்து வருவாயாக என்றார் அவர். இப்பொழுது ஆஞ்சநேயர் மிகுந்த கோபத்துடன் பேதுரு நகரம் வந்துவிட்டார். அன்று வெள்ளிக்கிழமை மசூதியிலே ஏராளமான முஸ்லிம்கள் தொழுகையின் பொருட்டு கூடியிருந்தார்கள். ஆஞ்சநேயர் மசூதிக்கு வெளியே இருக்கும் மேடை ஒன்றில் உட்கார்ந்து தமது வாளினால் மசூதியை இழுத்து தகர்த்துவிட நினைத்து வாளை இப்பொழுது நீட்டினார். ஒரு முதிய முஸ்லிம் பக்தருக்கு வந்து இருப்பது மாருதி என்பது விளங்கிவிட்டது. வெளியே வந்து அவரை வணங்கி தாங்கள் மசூதியை தகர்க்க முயல்வதன் காரணம் என்ன என கேட்டார். அதற்கு மாருதி, இவர்கள் ராம பக்தரின் விஷயத்தில் அக்கிரமங்கள் செய்ததனால் இவர்களை ஒழித்து கட்டவே வந்துவிட்டேன் என்றார். அந்த முதியவரோ மசூதிக்குள் நுழைந்து வந்து இருப்பவர் மாருதி, நீங்கள் சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்றார் அவர். இப்பொழுது முதியவரின் வார்த்தைகளை கேட்டு மற்றவர்கள் நகைக்கல் ஆனார்கள். ஏதோ ஒரு குரங்கு வந்திருக்கிறதாம், அது நம்மை அழித்து விடுமாம். அழகுதான், அது வரட்டுமே, பார்ப்போம். நாங்கள் ஒரு நொடியில் நசுக்கி எரிந்து விடுவோம் மாட்டோமா என்றார்கள். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் செவியில் விழுந்ததுதான் தாமதம். ஆஞ்சனின் கண்கள் சிவந்து விட்டன. அவ்வளவுதான். இடியோ மின்னலோ புயலோ பூகம்போ என்று விளங்காமல் தவித்தனர் மக்கள். ஒரு நொடியிலே அந்த அழகிய மசூதி இடிந்து விழுந்து
தூள் தூளாக சிதறி போயிற்று ஆகும். விஷயம் ஆனது நொடியில் நவாபின் செவிகளுக்கு எட்டிவிட்டது. உத்தவரை காக்கும் பொருட்டு ராமன் ஹனுமனை அனுப்பியிருப்பதை உணர்ந்து கொண்டான். இந்த நிலையில் ஆஞ்சநேயரிடம் போவதில் பிரயோஜனம் கிடையாது. உத்தவரிடமே செல்வோம் என நினைத்து வந்து சேர்ந்து விட்டான் அவன். வந்தவன் அவரை அடிபணிந்து பரம பாகவத சிகாமணி அவர்களே, தெரியாத்தனமாக சிலர் தங்களது உற்சவத்திற்கு இடையூறு செய்துவிட்டார்கள். முன்னமே இந்த செய்தி தெரிந்திருந்தால் நானே தகுந்த ஏற்பாடு செய்து இந்த மாதிரியான கலகங்கள் நடைபெறாமல் தடுத்து இருந்திருப்பேன். தாங்கள் நடந்ததை மறந்து கோபமில்லாமல் எங்களை காக்க வேண்டும் என்றார் அவன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான உத்தவ சித்குணர் அதற்கு கூறினார், அரசே, நீ சொல்வது சரிதான். நீ ஒரு பாவம் அறியாதவன் என்றாலும் குடிகள் செய்யும் பாவம் அரசனை சேர்ந்துவிடும். துஷ்டர்களால் சாதுக்களுக்கு ஏற்படும் நஷ்டத்திற்கு அரசனே பொறுப்பாளி ஆவான். ஆகவே இனி இந்த மாதிரியான வகுப்பு வாத கலவரங்கள் உன்னுடைய ஆட்சியிலே ஏற்படாமல் கவனித்துக் கொள்வாயாக. நீ நிரபராதி என்பது எனக்கு தெரியும். உனக்கு இறைவன் ஒரு விதமான குறையும் வைக்க மாட்டான் என்றார் அவர். இப்பொழுது அரசன் மனமகிழ்ந்து இனி தனது எல்லையிலே இந்த மாதிரியான தோஷங்கள் நடைபெறாமல் கவனிக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு அரண்மனை திரும்பிவிட்டான். ஸ்ரீராமநவமி உற்சவத்தை மிக மிக சிறப்பாக கொண்டாடி பிறகு துவாரையை நோக்கி புறப்பட்டார். உற்சவ சத்குணர் ஆவார். அவரது புறப்பாடு தெரிந்து அரசனும் வந்து உடன் இருந்து பொன்னும் பொருளும் அளித்து மரியாதைகள் செய்து வழி அனுப்பினான் அவன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.